ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி மட்டன் பிரியாணி தான் பண்ண போகிறேன். குழந்தைங்களுக்கு மட்டன்னாவே பிடிக்க மாட்டேங்குது. அதனால் நான் இன்றைக்கி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிட்டு தான் பண்ண போகிறேன். கொஞ்சம் குழம்பு வைக்க போகிறேன். குழம்புக்கு கொஞ்சம் செப்பரேட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். பர்ஃபெக்டான மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மட்டனை நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் வடித்து ஓரமாக வச்சுக்கலாம். நம்ம பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணும் போதே அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கலாம். நம்ம ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணோன்னா அரிசி உடஞ்சிரும். இப்போ ஒரு குக்கரில் எண்ணெய் தாராளமாக சேர்த்துருக்கேன். நெய் எல்லாம் ஆட் பண்ணலை, ஏன்னா மட்டன்லேயே ஃபேட்டெல்லாம் இருக்கும், நெய் தேவையில்லை. இப்போ வெங்காயம் பச்சை மிளகா போட்டுட்டு பிரியாணி ஸ்பைசஸ் அதுக்கப்புறம் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம தனி மிளகாய்த்தூள், கொஞ்சமாக வீட்டில் அரைச்ச மட்டன் பிரியாணி மசாலா அதுவும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க மட்டனையும் போட்டுட்டு மீடியம் சைஸ் தக்காளி 3 ஆட் பண்ணியிருக்கேன். இதில் கெட்டி தயிர் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி விட்டுட்டு 4லேருந்து 5 விசில் விட்டு மட்டன் வேகிற வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் திறந்து பார்த்தோன்னா தண்ணியெல்லாம் இல்லாமல் இருக்கும். அப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இந்த ஸ்டேஜில் அரிசியை போட்டு மெதுவாக கிளறி விட்டுட்டு நான் 2 டம்ளர் அரிசிக்கு இன்றைக்கி 2.5 டம்ளர் போட்டிருக்கேன். ஏன்னா மட்டன் தண்ணி கொஞ்சம் இருந்தது, கரெக்டாக இருக்கும். ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் விட்டு இறக்கணுன்னா கம கமன்னு மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடும். பிகினர்ஸ் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நம்ம மேரேஜில் அப்புறம் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். வீட்டில் இருக்கவங்களுக்கு பிரியாணி கூட குழம்பு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் கொஞ்சம் மட்டன் குழம்பும் பண்ணியிருந்தேன். குழந்தைங்களுக்கு தயிரும் வச்சுருந்தேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பாய்.